கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு போன்ற திரைப்படங்களின் இயக்குனர் ராம் அவருடைய இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்து திரையரங்குகளில் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் பறந்து போ. பெற்றோர் குழந்தைகள் உறவை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி, அஜு வர்கீஸ், மிதுல் ரயான் உள்பட பலர் நடிச்சிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை, பாசிட்டிவான ரியாக்ஷன்களை பெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பறந்து போ திரைப்படம் குறித்து முன்னணி நடிகை நயன்தாரா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரியில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த குழப்பமான உலகத்தில் நீங்கள் உண்மையாகவே வாழ்க்கையை உணர விரும்பினீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை மலைகளுக்கு கூட்டிட்டு போங்க, அவங்களோட மலை ஏறுங்க, அல்லது நீங்கள் சோர்ந்து போகும் வரை குளத்தின் அருகே அவங்களோட விளையாடுங்க, அல்லது எளிதாக ராம்சாரின் பறந்து போ படத்துக்கு அழைச்சிட்டு போங்க. அங்கே நாம் உண்மையாகவே எதை இழந்திருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிங்க. இந்த படம் உண்மையாகவே முக்கியமான விஷயம் என்ன என்பதை அழகாக நினைவுபடுத்தி இருக்கு. நான் பார்த்ததிலேயே ஒரு ஸ்வீட்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க இயக்குனர் ராம் மற்றும் பறந்து போ குழுவினரை வாழ்த்தியிருக்காங்க. நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் மேன கால் திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு உயிர் உலகம் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகள் இருக்காங்க. 2 குழந்தைகளுமே ஆண் குழந்தைகள் தான். அவங்க தன்னுடைய குழந்தைகள் கணவரோட குடும்பமாக போயிட்டு பறந்து போ திரைப்படத்தை பார்த்துருக்காங்க. சினிமா ஃபேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி 2 குழந்தைகளுக்கு தாய் அப்படின்ற முறையில் இந்த பறந்து போ திரைப்படம் மனதுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்ததாகவும் அதை நேரடியாக தொடர்புபடுத்திக் கொள்ள முடிந்ததாகவும் நடிகை நயன்தாரா சொல்லியிருக்காங்க.